குட் ஆஃப்டர்நூன் டியர் பேரண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி எம்பைப் அப்படின்ற ஒரு ஆப் வந்து நம்ம ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதோடு நம்ம டைப் பண்ணியிருக்கோம். எம்பைப் அப்படின்ற கம்பெனியோடு நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான என்டையர் பிஓபி பேரண்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து பிளான் பண்ணி என்னைக்கு அப்படின்ற டேட்டும் இங்கே நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிடுவாங்க சார். ஸோ இதுக்கான லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் தான் இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறோம். எப்படி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் த எம்பைப் ஆப்னு இருக்குது. அதுக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போய்டும். ஸோ இங்கேருந்து டேரெக்டாக நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு 1 to 2 minutes ஆகும் அது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. நம்மளோட டேட்டாவோட ஸ்பீடை பொறுத்து வேகமாக இன்ஸ்டால் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா என்டையராக பசங்களோட எஜுகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அகாடமிக் வைஸாக மட்டுமா அப்படின்னா இல்லை. ஸோ இதில் வந்து வெறுமனா நம்மளோட புக்ஸில் இருக்கிறது தான் இருக்க போதா இல்லை அப்படின்னா இல்லை. ஸோ இதில் வந்து புக்ஸு மட்டும் இல்லை, காம்படேட்டிவ் எக்ஸாமு, கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம்ஸு, ஃபவுண்டேஷன் கோர்சஸ், இந்த மாதிரி எல்லா விஷயமுமே இதில் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்டையராக கோ த்ரூ பண்ணால், எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ நம்ம ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து நம்ம பசங்களுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே நீங்கள் நார்மலாக பே பண்ணுற பேமெண்ட்டை, ஸ்கூல் ஃபீஸை பே பண்ணிட்டாலே போதும். எக்ஸ்ட்ராவாக எந்த பேமெண்ட்டுமே நம்ம ஸ்கூல் சைட்லேருந்து கேட்கல, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். ஸோ இது ஃபுல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பசங்களை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்றதுக்கான ஒரு பிளானில் தான் சார் வந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க, சேர்மன் சார். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பசங்களை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. நாங்கள் இங்கேருந்து ஹோம் ஒர்க்ஸ் கொடுத்துருவோம், என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். பசங்க வந்து அதில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்களா, ரெகுலராக அசஸ்மெண்ட் எடுத்துக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன உட்காந்து பார்த்துட்டே இருக்க முடியாது இல்லையா? அவங்க பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு எந்தளவுக்கு அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, அவங்களோட ரிப்போர்ட் PT 1 வந்து தான் அவங்க ரிப்போர்ட்டை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இல்லை. எந்த அளவுக்கு அப்படின்றத அங்கேயே ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி ட்ராக் பண்ண முடியும், எப்படி அவங்கள அசஸ் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாமே பேரண்ட் ஓரியன்டேஷனில் உங்களுக்கு சொல்லி தந்துடுவாங்க. ஸோ ஒன்ஸ் பசங்க இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க இதில் இருக்க எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப எஜுகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டட் வெர்ஷன். ஸோ இப்போ டவுட் கேட்கணும் அப்படின்னா மேமுக்கு ஃபோன் பண்ணி தான் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இல்லாமல் இதிலே என்ன இருக்கும் அப்படின்னா AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோ வில் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்க் டு த ரோபோ அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பையன் இதுக்கான டவுட் இருக்குது அப்படின்றத டைப் பண்ணான்னா அந்த ரோபோ வில் கிவ் த ஆன்சர். ஸோ அதுக்கான கிளாரிட்டி அது கொடுத்துரும். ஸோ நமக்கு இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணோன்னா 2 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று வந்து லாகின், இன்னொன்று வந்து சைன்அப். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ண அலோ. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் ஆப்ஷனுக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட மெயில் ஐடி, நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து இப்போ ஒரு 2-3 டேஸ்க்கு பிஃபோர் வந்து அவங்க கோஆர்டினேட்டரை வந்து மெயில் ஐடி வந்து சென்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த மெயில் ஐடியை இங்கே டைப் பண்ணணும். ஸோ அதை தான் நாங்கள் 1 minute நான் அதில் டைப் பண்ணுறேன். ஸோ இப்படி டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கெட் ஓடிபின்றது என்ன ஆகிடும் அப்படின்னா எனேபிள் ஆகிடும். இப்போ நான் இதை டெலீட் பண்ணுறேன் பாருங்கள், டிசேபிளாக இருக்குது, ரைட்டா? ஸோ எக்ஸாக்டாக நான் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனேபிள் ஆகிடும். ஸோ கெட் ஓடிபி அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மெயில் ஐடிக்கு, உங்களோட மெயில் ஐடிக்கு, உங்கள் மொபைலில் இருக்க மெயில் ஐடி தான் மேக்ஸிமம் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதில் இருக்க மெயில் ஐடிக்கு ஓடிபி போயிடும். ஸோ 6 digit ஓடிபி போயிடும். அதுக்கப்புறம் அந்த டிஜிட்டை எடுத்து நீங்கள் காப்பி பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து செட் ஆகிடும். ஓடிபி வந்துட்டு சில டைம் செட் ஆகாது, மெயிலிருந்து இருக்கனால காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டா ஓகே ஆகிடும். ஸோ அந்த ஓடிபி கொடுத்தோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிறது இதுதான் டேஷ்போர்டு. சரிங்களா? ஸோ என்னோடய நேம் தான், என்னோடய பொண்ணோட நேம் தான் அதில் இருக்குது, என்னோடது தான் டேஷ்போர்டு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் போட்டு ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கிரேடுக்கும் ஒரு கலர் மாறும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இது என்னோடய நேமில் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இங்கே கீழே என்ன இருக்கும் அப்படின்னா உங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்துடும் அப்படி, ரைட்டா? ஸோ இதை செக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ மேனேஜ் ப்ரொஃபைல்ஸ் இதில் போய்ட்டு நேம், ஃபுல் நேம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்க முடியும்.
ஸோ பேக் வந்துட்டு இதுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா தே வில் எக்ஸ்ப்ளோர். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு அவங்கள கோத்ரூ பண்ண சொல்லுங்கள். கோத்ரூ பண்ண சொல்லிட்டிங்கன்னா ஒரு ஐடியா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கிடச்சிடும். நம்மளோட எல்லா புக்ஸுமே இதில் இருக்கும். சரிங்களா? உங்களை வந்து 6th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டில் இருக்க டீச்சர்ஸோட மேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது இதை இன்ஸ்டால் ஆகிடுச்சா அப்படின்றத பார்த்துருங்க. ஸோ இந்த பேஜை செக் பண்ணிங்கன்னா போதும். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இதில் வேறு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள்.